ஏ பகோஸ் வெல்கம் டு ஹாட் காஃபி. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று வந்து போய் படம் பார்த்தாச்சு. ஃபஸ்ட் டே தான், ஆனால் ஃபுல் ஷோ இல்லை. ஸோ யா, என்ன படத்தை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தக் லைஃப். ஸோ எப்படி இருந்தது அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, ப்ளஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ப்ளஸ் வந்து என்னென்னா, வந்து கமல்ஹாசன், நம்ம ஆண்டவரோட கமல்ஹாசன் சாரோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா அந்த மனுஷனுக்கு எத்தனை வயசுங்க, இன்னும் அந்த ஸ்டண்ட்டு அந்த மனுஷன் உண்மையிலேயே பண்ணியிருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆனால் அப்புறம் தான் பார்க்கும்போது தெரிஞ்சது அவர் உண்மையிலேயே தான் பண்ணியிருக்காரு அப்படி. ஏன்னா சில டூப்லாம் வந்து தெரிஞ்சிடும், லைக் எப்படின்னா மூஞ்சியை காட்ட மாட்டாங்க, பின்னாலேருந்து காட்டுவாங்க. ஆனால் இந்த தடவை மூஞ்சில் அவங்க மூஞ்சில் அதனால தெரியுது, அந்த கேமராவில் அவங்க காட்டுற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து நம்ம ஆண்டவர் தான் பண்ணியிருக்காரு. செகண்ட் வந்து எஸ்டிஆர். ஆனால் எனக்கு என்ன இதில் மைனஸ் என்னென்னா, எஸ்டிஆரை வந்து இந்த படத்தில் அவ்வளோ நல்லா யூஸ் பண்ணல. நல்லா வந்து இன்னும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர், ஆனால் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம். நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸில் வந்து ஆண்டவர் கூட இன்னும் ஷேர் பண்ணியிருக்கலாம். இவங்க 2 பேரும் கூட இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய காமிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு சின்ன வருத்தம். ஸோ மற்றபடி எஸ்டிஆர் வந்து அதே மாஸ், அதே கூஸ்பம்மோட அப்படியே இருக்காங்க. ஸோ செக்கச்சவனான மாதிரிலாம் இப்போ அந்த சிம்புவே இல்லை, இது வேறு ஒரு சிம்பு, வேறு ஒரு ரேஞ்சில் இருக்கார். நல்லா சூப்பராக இருக்குது. எஸ்டிஆரோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல். இன்னொரு ப்ளஸ், பெரிய பாய் நம்ம ஏஆர் ரஹ்மான் சார். அவர் வந்து ஒரே ஒரு பாட்டு விண்வெளி நாயகா, அதை வச்சு ஃபுல்லாக வந்து வேறு ஏதோ ஒரு பிஜிஎம் பண்ணி புதுசாக பண்ணியிருக்காரு. ஆனால் வேறு லெவலில் உட்காட்ட இருக்காருலாம். லைக் பிஜிஎம்மே அவர் அவ்வளோ பண்ணியிருக்காரு, அவர் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. பாட்டெல்லாம் நல்லா இருக்குது. பிஜிஎம் வந்து நிறைய இடத்துல எனக்கே வந்து பயங்கரமாக அப்படி இருந்துச்சு, ஏஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து நிறைய இந்த சினிமாட்டோகிராஃபி எடுத்தாங்களா, அவங்க வந்து சினிமாட்டோகிராஃபி தாங்க சூப்பர். ஃப்ரேம் எல்லாம் ஒன்று அப்படி செதுக்கியிருக்காங்க. நிறையா சீனில் வந்து அந்த காட்சி சீனாக இருக்கட்டும், ஒரு ஃபைட் சீனாக இருக்கட்டும், காடி வந்து இப்படி உழுவுற சீனாக இருக்கட்டும், ஒன்று ஃப்ரேம் பார்த்து செஞ்சுருக்காங்கன்றதை நான் நல்லா சொல்ல முடியும். ஸோ மைனஸ் வந்து என்னென்னா, வந்து ரொம்ப லென்த்தி. எப்படின்னா ரொம்ப ட்ராக் பண்ணி எதுக்கு அவ்வளோ ஒரு ட்ரையான ஒரு ஸ்க்ரீன் பிளேன்னு எனக்கும் தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து டக்குன்னு போச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு பாட்டு வச்சு, அதில் ஏன் அந்த பாட்டு, அதில் ஏன் இது பயங்கரமாக ட்ராகி. ஆனால் வந்து அந்த கதைக்கு என்ன வேணுமோ இருந்துச்சு செகண்ட் ஹாஃபில். ஆனால் அந்த கதைக்கு தேவையில்லாத ட்ராகின்னு. மற்றபடி ஓகே. மைனஸ் வந்து இன்னும் நிறையா இருக்குது. இன்னும் ஒரு 4 மைனஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து ட்ரிஷாங்க. ஆனால் அவங்க ஏன் இந்த மாதிரி ஒரு ரோல் நடிக்க ஒத்துக்கிட்டாங்கன்னு கூட எனக்கு தெரியல. பட் என்ன கேட்டிங்கன்னா, அவங்களோட பெரிய மைனஸே வந்து ட்ரிஷா தான். அவங்க கேரக்டர் எனக்கு பிடிக்கல, நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அவங்க கேரக்டர் இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் அசோக் செல்வன், அவர்கிட்ட என்ன ப்ரோ மைனஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைனஸ் வந்து என்னென்னா, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான சீனில் வந்து அவங்க கொஞ்சம் லைட்டாக எனக்கு டிஸ்டர்பிங்காக இருந்தது. லைக் விறுவிறுப்பாக ஒரு சீனில் இருக்கும்போது அவங்க வந்து இங்கே இது பண்ணாத, இங்கே போகாத, இது பண்ணாத அப்படின்ற வந்து ஒரு லைட்டாக ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அந்த சீனோட சுவாரஸ்யத்தை வந்து குறைக்குது. இன்னொரு மைனஸ் வந்து ஸ்டாரி வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டாரி, ரொம்ப ஒரு அவுடேட்டடான ஒரு ஸ்டாரி. எனக்கு இன்னும் பார்க்கும்போது திருப்பி வந்து எனக்கு செக்கச்சவனம், ஜில்லா இதெல்லாம் கலந்து பார்க்குற ஒரு ஃபீல் வந்துச்சு திருப்பி. பட் மற்றபடி இந்த 3 மைனஸ் தான். ஸோ உனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் எ சினிமாவில் எனக்கு எல்லா படமும் பிடிக்கும், எல்லா ஆக்டர்ஸும் பிடிக்கும், எல்லா ஆக்ட்ரஸையும் பிடிக்கும். அப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த படம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நீங்கள் யோசிப்பீங்க, என்னடா அப்படி சொல்கிறேன் அப்படி. ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன இருந்ததோ, நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணனோ அது அப்படி இருந்தது. நான் இப்போ இந்த ரிவ்யூ சொல்கிறது வந்து என்னோட கருத்து.
எனக்கு இதனால தான் இந்த படம் பிடிச்சிருக்கு, இதனால தான் இந்த படம் லைட்டாக நல்லா இல்லாத மாதிரி ஒரு ஃபீல். இதுதான் என்னோட ரிவ்யூ, ஹானஸ்டான ரிவ்யூ. ஸோ டிப்ளமேட்டிக்கெலாம் நான் எதுவுமே சொல்லலைங்க, நல்லா தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. அந்த என்ன எனக்கு இன்னொன்று சொல்லணும்னா, இந்த பப்ளிக் ரிவ்யூஸ் இதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் போய் படம் பார்க்க போகாதீங்க. இது என் ரிவ்யூ. என் ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் படம் பார்க்க போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறத நம்பி நீங்கள் போவீங்க, இல்லைனா வேறு ஏதாவது ஒரு ரிவ்யூவை சொல்லி கேட்டு போய் படம் பார்ப்பீங்க. இப்படி போய் படம் பார்க்கும்போது உங்களோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த படம் நல்லா இல்லை, எப்படி பார்த்தா உங்களுக்கு நல்லா இல்லைன்னு தான் தோணும். நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் நல்லா இல்லாத படம் கூட நல்லா இருக்குன்னு தான் தோணும். ஸோ ரிவ்யூஸ் தான் அவங்க வேலை, அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலன்றது அது அவங்களோட கருத்து. அது நம்ம பார்க்குறோம், இன்னும் அவங்க என்ன கருத்து சொல்கிறாங்க நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். என்னோடய ரேட்டிங் வந்து இந்த படத்துக்கு ஒரு 8.5 8 கூட சொல்லலாம். ஆஸ் அ மணிரத்னம் ஃபேனாக. ஆனால் மணிரத்னம் படத்திலே இது ஒரு பெஸ்ட்டு படமானு கேட்டிங்கன்னா, இது அவரோட யூஸ்வல் படத்தோட இது கொஞ்சம் வந்து லோடானாக ஒரு சின்ன இந்த எல்லா படத்தோடய இது கொஞ்சம் குறைவாக ஒரு சின்னதாக கீழே போகிற ஒரு படம். ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட போகிறீங்க. ஒரு 100% போனீங்கன்னா ஒரு 50-40% மட்டும்தான் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட போகிறீங்க. எக்ஸ்பெக்டேஷன் வச்சிங்கன்னா ரொம்ப குறைவா வைங்க. ஏன்னா எந்த படத்துக்கும் வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா அப்புறம் அது உங்களுக்கு பிடிக்காத மாதிரி ஓடிச்சுன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் பண்ணல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் நல்ல ஒரு படத்தையே கூட ஓடாமல் ஆக்கிடுறோம். இது நம்மளோட மிஸ்டேக்கும் கூட தான். ஸோ இந்த ஒரு விஷயத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு கோசமாக எதையோ யோசிக்காமல் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் வைக்காமல் சும்மா ஒரு 17 டிக்கெட் கொடுக்குறீங்கன்னா போய் படம் எப்படி இருக்குன்றதை போய் பாருங்கள். நம்ம பார்க்குறதுக்காக, நம்மள ஒரு என்டர்டெயின் பண்ணுறதுக்காக தான் சினிமா. சும்மா போய் பாருங்கள், எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி ஆலில் போட்டுக்கோங்க. அப்படி தான் உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷனும். அட் த சேம் டைம் நீங்கள் இந்த படம் பார்த்துட்டீங்களா, உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நிறைய படம் இருக்குங்க, நல்ல ஸ்க்ரீன் ப்ளே, நல்ல ஒரு கான்செப்ட் எடுத்தாங்க. ஆனால் இப்போ வந்து மக்களுக்கு வந்து கதை புரியும், ஆனால் அது கதை இருக்குது, ஆனால் நம்மளுக்கு தான் புரியல. நம்ம தான் வந்து நல்ல கதையாக இருந்தும் நம்மளால் அதை ஹிட்டாக்க முடியலேன்னு நினச்சி கொஞ்சம் லைட்டாக மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வீரதீர சூரன்லாம் பார்த்துட்டு நான் வந்து பயங்கரமாக ஆச்சரியமானேன். தங்களான்லாம் பார்த்து திருப்பி அது ஒரு நல்ல படம் தான். ஒரு சில படங்கள்லாம் வந்து 10 ரெஃபரன்ஸாக போட்டு ஒரே ஒரு கதை தான் இருக்கும். அந்த கதை கூட இல்லாமல் ஃபுல் படத்தையே ரெஃபரன்ஸ்லேயே ஓட்டுறது வேறு. ஓகே, கதை இருந்து அதில் சில ரெஃபரன்ஸ் இருக்கிறது வேறு. தக் லைஃப் இந்த மாதிரி ஒரு படம் தான். சின்ன அங்கங்கே ஒரு சில இடத்துல ரெஃபரன்ஸ் இருக்கும், ஆக்டர்ஸோட இல்லை, மணிரத்னமோட. அங்கேருந்து கொஞ்சம் சின்ன சின்ன ரெஃபரன்ஸ், அதில் ஸ்டோரி இருக்கும், ஸ்டண்ட் இருக்கும், லவ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்படி எல்லாமே எலவேட் ஆகி வர்றது தான் ஒரு கமர்ஷியலான படம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை போய் நம்ம பார்ப்போம். இந்த படம் என்ன கேட்டிங்கன்னா ஒரு நல்ல படம், நல்ல ரைட்டிங், ஸ்க்ரீன் ப்ளேல கொஞ்சம் லேகாக இருந்தது. ஆனால் அவங்க சொல்ல வந்த கதை நல்லாவே சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் நம்ம எடுத்துக்கிற விதத்தில் பொறுத்த இருக்குது. ஸோ அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் நல்லா தான் இருக்குது. அண்ட் எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள், பார்ப்போம். பாய்.